3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஒருவன் வாழ்ந்து சுகமாயிருப்பதின் அளவுகோல் அவனுடைய ஆத்துமாவின் நிலைமை. ஒரு மனிதனுடைய ஆத்துமா சகலவித இச்சைகளினாலும் போஜனங்களினாலும் பாவத்தினாலும் கரைப்பட்டிருக்குமானால் அவன் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியாது. ஆனால் அந்த கரைப்பட்ட ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 17:11. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. தாவீது ஒரு விசை கதறி அழுகிறான். சங்கீதம் 41:4, கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று. பாவ கிரியைகள்தான் ஆத்துமாவை கரைப்படுத்தும் என்று சிலர் நினைக்கக்கூடும். உதாரணத்திற்காக ஒருவர் இப்படி சொல்லக்கூடும், நான் விபச்சாரம் செய்தது கிடையாது என்று. ஆனால் நமது ஆண்டவர் இச்சையோடு ஒரு பெண்ணை நோக்கினால் அவன் ஏற்கனவே பாவம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே, வீணான சிந்தனைகளை வெறுத்து விடுங்கள். இச்சையை உண்டாக்குகிற காரியங்களிலிருந்து விலகிவிடுங்கள். ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். சுகமுடன் எல்லாவற்றையும் திருப்தியுடன் வாழுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு எதிர்கொண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறார். மத்தேயு 28:9. ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஆமென்.